அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கும் வீடியோ போடுறேன். எல்லா வீடியோலையும் இதே தான் சொல்லிகிட்டு இருக்கேன். பட் சுச்சுவேஷனும் அப்படி இருக்குது. நியூ பார்ன் பேபியை வச்சுட்டு என்னால் அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு வீடியோவோ இல்லை அப்லோட் பண்ண முடிய மாட்டேங்குது. நார்மலாக வீட்டு வேலைகளே அந்தளவுக்கு செய்ய முடிய மாட்டேங்குது. ஸோ இதுக்கப்புறமா நான் சீக்கிரமாக போட பார்க்குறேன், வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோவாகுது. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிஃபோர் பேபி அப்படி சொல்லலாம். பிஃபோர் பேபி என்னுடைய லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான். பட் அந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக பிடிக்கல, டே இன் மை லைஃபாக தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். பட் இப்போ பிஃபோர் பேபி வீடியோ அப்படின்ற மாதிரி நான் இதுக்கு டைட்டில் கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? இப்போ காலையில் ஒரு கிளாஸ் கப் ஆஃப் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் லைஃப் எப்படி போகுதுன்னு பாருங்கள். இதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்துச்சு. பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்ஷால்லா கண்டிப்பாக ஆஃப்டர் பேபியும் என் லைஃப் ரொட்டீன், என் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றதும் நான் இதுக்கப்புறம் வீடியோவில் காட்டுறேன். காலையில் காஃபி குடிச்சிட்டு நான் கொஞ்சம் செடியெலாம் வளர்த்துட்ருந்தேன் அப்போது. பட் இப்போ அந்த செடியில் பல செடி உயிரோட இல்லை. ஏன்னா மெயின்டெனன்ஸ்க்கு ஆள் சரியாக இல்லாததுனால இந்த செடியெலாம் இப்போது இல்லை. ஆனால் அப்போ அவ்வளோ சூப்பராக பூத்து குலுங்கும் இந்த ஃப்ளவர்ஸ்லாம். ரொம்ப பிடிச்ச பூ எனக்கு இந்த செடி. இந்த குட்டி குட்டியாக ஃப்ளவர் இருக்குது பார்த்திங்களா, நல்லா பரவியும் அழகாக சூப்பராக இருக்கும். எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டுருந்தேன். இந்த செடி என்னுடைய ஃபேவரட் ரெட் கலரு. ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின்னு வந்தேன். பட் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாமல் அதுவுமே காஞ்சு போயிடுச்சு. இந்த ஸ்னேக் பிளான்ட்டு அப்புறம் அங்கே குட்டியாக இருக்குது பார்த்திங்களா அந்த இலை, அந்த 2 இலை மாதிரி, இது 2 மட்டும்தான் இப்போதைக்கு உயிரோடு இருக்குது. அதை விட்டால் அந்த ஒயிட் கலர் சங்குப்பூ செடியும் உயிரோடு தான் இருக்குது, அதுவும் இருக்குது இப்போது. பட் மற்ற எந்த செடியுமே இப்போ இல்லை. நான் புதுசாக எல்லாம் ரீப்ளான்ட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் மணி பிளான்ட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வேறு பிளான்ட்டும் வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. பார்க்கலாம் இன்ஷால்லா எப்படி இருக்குது அப்படின்னு. இது அப்போது ஷூ ரேக் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தார் என் ஹஸ்பண்ட். அது யாருக்குமே தெரியக்கூடாது, அப்படியே சீக்ரெட்டாக நல்லா சூப்பராக நீட்டாக வச்சுருந்தார். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி. இந்த பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு இன்னி வரைக்கும் வீடியோ பிடிச்சிருக்கிறதுனாலன்னு இல்லை, இன்னி வரைக்கும். பட் ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா இந்த பரோட்டா அவ்வளோ சூப்பராக லேயராக வந்துருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா கீ நான் அப்ளை பண்ணி அதை பதர் பண்ணது தான். அவ்வளோ ஒரு ஃப்ளீட்டும் அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது, நல்லா கிறிஸ்பியாக. மைதாவும் கோதுமையும் கலந்து சுட்ட மாதிரியான சப்பாத்தி இது. ஃபுல் மைதாவும் கிடையாது, ஃபுல் கோதுமாவும் கிடையாது. இதை நான் கட் பண்ணி தான் மேலே வச்சு பதர் கொடுத்துருந்தேன். அவ்வளோ சூப்பராக நல்லா ஃப்ளேட்டட் நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. சொல்ல மறந்துட்டேன், கீ தடவினதுக்கப்புறம் கொஞ்சமாக கோதுமை டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கோதுமையோ மைதாவோ எந்த சப்பாத்தி எந்த மாவாக இருந்தாலும் அந்த மாவை கொஞ்சமாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. என்ன தான் எண்ணெய் தடவி இருந்தாலும் சில டைமில் ஒட்டிக்கும். பட் அதுக்கு மேலே அந்த ஃப்ளவர் சும்மா லைட்டாக தான் டஸ்ட் பண்ணணும், அப்படியே ஃபுல்லாக ஒரு லேயர் டஸ்ட் பண்ணக்கூடாது. சும்மா லைட்டாக அங்கங்கே மலை சாரல் மாதிரி தூவி எடுத்துக்கோங்க. தூவினதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம நல்லா அதை ரவுண்ட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கூட விடலாம், இல்லை டைரெக்டாக அப்பயே கூட பதர் பண்ணிடலாம், ரோல் பண்ணிடலாம். இந்த சப்பாத்தியோடைய காம்பினேஷன் இந்த வீடியோவில் நான் அன்றைக்கி நிஹாரி சாப்பிட்ருந்தேன். அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நிஹாரியை நான் செஞ்சுருந்தேன். பட் அந்த டேஸ்ட் இல்லை. இன்ஷால்லா நான் மறுபடியும் இந்த ரம்ஜான் டைமில் நான் நிஹாரி எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ சப்பாத்தி நல்லா சுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா ஒரு ஃப்ளீட்டுமே சுடும் போதே நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வரும். மேலேயும் கீ அப்ளை பண்ணிக்கிறேன். இது பார்க்கும்போது மறுபடியும் இன்னொரு தடவை சப்பாத்தி சேம் நிஹாரி ரெடி பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஷால்லா நான் ரெடி பண்ணேன், கண்டிப்பாக வீடியோ ஷூட் பண்ணுறேன். நிஹாரி மோஸ்ட்லி இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு நம்ம சைடும் ஃபேமஸ்ன்னு தான் நினைக்கிறேன். பட்
பாகிஸ்தான் சைட்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நிஹாரி அதிகமாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சைட்லலாம் மோஸ்ட்லி நம்ம குருமா மாதிரி டைப் தான் அதிகமாக செய்வோம், கிரேவி கறி டைப்பில். இதுவும் கிரேவி தான், பட் நிஹாரி கிரேவி நிறைய ஸ்பைசஸோட, நிறைய வித்தியாசமான ஸ்பைசஸோடு சேர்ந்து ரெடி பண்ணக்கூடியது. அது கூட வந்து லெமன் வச்சுருக்கேன், வெங்காயமும் இஞ்சியும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட நிஹாரி. இது அத்தனையுமே சேர்த்து சாப்பிடும் போது நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட் போனால் கூட இந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். 1000 தான் சொன்னாலும், என்ன தான் நம்ம ஹோட்டலில் நல்லா காஸ்ட்லியான ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் வீட்டில் செய்யக்கூடிய அந்த கம்ஃபர்ட்டான அந்த ஃபுட்டு வந்து வெளியே எங்கே போனாலும் அந்த டேஸ்ட் வராது. அப்படியே படம் பார்த்துட்டே அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுவும் ஒரு ஃபீல், நல்ல ஒரு ஹாப்பியாக ஜாலியான ஃபீலு. இப்போ அந்த மாதிரி டைமே கிடைக்க மாட்டேங்குது, ஃப்ரீயாக சாப்பிடக்கூட முடிய மாட்டேங்குது. மத்தியானம் லஞ்சுக்காக வந்து கர்ட் ரைஸ் வந்து ரெடி பண்ணலான்னு அதுக்கு அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி நம்ம நார்மலாக வந்து வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் நான் வந்து 2.5 கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் குழஞ்சி வரணும் அப்படின்றதுக்காக. அப்போ தான் தயிர் சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாதத்தை வேக வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து சாதத்துக்கான சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரைனா நார்மல் ஃப்ரை கிடையாது, ஒரு சிக்கன் ஃப்ரை எப்படி நம்ம பண்ணுறோமோ அந்த மாதிரி தான். ஜஸ்ட்டு உருளைக்கிழங்கை வந்து நீட்டாக ஃபிங்கர் ஃப்ரைஸ் மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா வந்து நம்ம கலந்து எடுத்து கொஞ்சம் ஒரு 15 to 30 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம். அப்படியேவும் வறுக்கலாம், பட் கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊறினாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா உப்பெல்லாம் இறங்கி. சாப்பாடு வேகிற வரைக்கும் வந்து எடிட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி இப்போல்லாம் இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணலாம் சுத்தமாக டைமே கிடைக்க மாட்டேங்குது. குழந்தைய பார்க்கணும், வீட்டை வேலையை பார்க்கணும், அப்படியே போயிட்டுருக்கு. இன்ஷால்லா இதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டைமை வீடியோக்காக வீடியோ நிறைய ஷூட் பண்ணியிருக்கேன், பட் என்னால் எடிட் தான் பண்ண வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது. இன்ஷால்லா பார்க்கலாம். இப்போ வந்து சாதம் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக வெந்திருக்கிற மாதிரி தான் இருக்குது, பட் கொஞ்சமாக குழஞ்சி தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வந்து மசிஞ்சு எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும் போது நல்லா மசிச்சா தான் வந்து நல்லா மசிஞ்சு வரும், இல்லைனா வந்து கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். அதனால் நான் வந்து அது அடுப்பில் இருந்து கூட எடுக்கலை, அடுப்பை ஜஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி நல்லா வந்து மேஷ் பண்ணிகிட்ருக்கேன். மசிச்சதுக்கப்புறமா சாதம் வந்து ஆறுறதுக்காக அப்படியே வந்து ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. சாதம் ஆறுனா தான் தயிர் சாதம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா அந்த சூடாக இருக்கும் போது தயிர் போட்டால் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்மெல் வரும். வாஷிங் மிஷினில் வேறு துணி போட்டிருந்தேன். ஜுஹார் நமாஸ் படிச்சுட்டு நெக்ஸ்ட் வேலை பார்க்கலாம். இப்போ வந்து வாஷிங் மிஷின் வந்து துணியெல்லாம் நல்லா வந்து துவைச்சி எடுத்துருச்சு. இப்போ இதெல்லாம் வந்து காய வச்சு எடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு லஞ்சுக்காக ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து பச்சை மிளகா வந்து எக்ஸ்ட்ரா அதிகமாக இருந்துச்சு, அதனால் அந்த பச்சை மிளகா அந்த டைமில் வந்து பச்சை மிளகா இன்ஸ்டன்ட் பிக்கல் வந்து நல்லா ஃபேமஸாக போயிட்டுருந்துச்சு, அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பச்சை மிளகாக்கு நடுவில் வந்து கீறி அதை வந்து கட் பண்ணி வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து லெமன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இல்லை, ஒரு ஹாஃப் லெமன். நான் வந்து ஒரு 10 மிளகா மாதிரி எடுத்திருப்பேன், மீடியம் சைஸ் மிளகா. அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். அது கூடவே வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி ஊற வச்சுக்கலாம்.
அது வரைக்கும் நம்ம பேலன்ஸ் இருக்கிற ப்ரிப்பரேஷன்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து கர்ட் ரைஸ்க்கான ரைஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன். ஏன்னா வந்து சாப்பாடு வந்து கொஞ்சம் கட்டியாகிடுச்சு, ஆறினதுக்கப்புறம் கட்டியாகும்ல அந்த மாதிரி. இப்போ அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். எனக்கு நல்லா மெஷியாக இருக்கணும், அதனால். இப்போ இதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிருக்கு வந்து அளவு சொல்ல முடியல. பிகாஸ் நம்ம வந்து ஒருத்தவங்க ஒரு மாதிரி சாப்பிடுவோம். சில பேர் நல்லா தண்ணி மாதிரி தயிர் ஊற்றி சாப்பிடுவாங்க, சில பேர் கட்டியாக. அது யாருக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கையாலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து கையால் மிக்ஸ் பண்ணுறது பிடிக்கும், அதனால் நான் கையால் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஹேண்டில் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து காஞ்ச திராட்சை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நார்மல் கிரேப்ஸ் இருந்தாலும் சரி, கருப்பு திராட்சை எது இருந்தாலும் ஓகே தான். நான் வந்து என்கிட்ட அப்போ அவைலபிள் வந்து கருப்பு திராட்சை தான் இருந்துச்சு, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது வதக்கினதுக்கப்புறம் போடுறத விட வதக்கிறதுக்கு முன்னாடியே வந்து திராட்சையை போடுறது வந்து எனக்கு வந்து நல்லாயிருக்கும். வதக்கி சில பேர் போடுவாங்க, பட் வதக்கிறதுக்கு முன்னாடி போடுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து தயிர் சாதத்துக்கான தாளிப்பை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் வந்து அந்த உருளைக்கிழங்கை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சின்ன குட்டி கடாயில் வந்து வதக்கிறதுக்காக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி. நான் எடுத்துருக்கிற அளவு வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நான் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். 2-3 இருந்தால் அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ண போட்டுடலாம். இப்போ அது கூடவே வந்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே வந்து 1 டீஸ்பூன் வந்து கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து அது நல்லா கலர் வந்ததுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக வந்து முந்திரி பாதாம்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து தீஞ்சு போகாது. முந்திரி பாதாம் இல்லைன்னா வந்து சீக்கிரமாக தீஞ்சு போகும், அதனால் நான் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டானா கருவேப்பிலை சேர்க்குறதுக்கு முன்னாடி. மோஸ்ட்லி கருவேப்பிலை வந்து இறக்குறதுக்கு முன்னாடி தானே போடுவோம், அதனால் வந்து அப்படி சொன்னேன் லாஸ்ட்டான்னு. இப்போ இது கூடவே வந்து 2 காஞ்ச மிளகாவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். அது கூட நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஜூலியன் கட் பண்ணி அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இஞ்சி. அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து ஹிங் ஆட் பண்ணிக்கலாம். ஹிங் போடும்போது வாசனை வந்து சூப்பராக இருக்கும். சேம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கர்ட் ரைஸ் மாதிரியே இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே கருவேப்பிலை போட்டு நல்லா அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து இதை தயிர் சாதத்தில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே எல்லா பருப்பு, பாதாம், முந்திரி எல்லாமே வந்து நல்ல ஒரு கலர் வந்துருச்சு. ரொம்ப தீயவும் விட்டுறாதீங்க, அதே டைமில் வந்து கலருக்கு முன்னாடியும் எடுக்காதீங்க. அந்தளவுக்கு வந்து பார்க்க சூப்பராக இருக்காது. ஓரளவுக்கு கரெக்டான ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அது கூடவே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏன் பிச்சு பிச்சு போடுறேன்னா, கட் பண்ணி போடுறத விட பிச்சு போடும்போது நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும், அதனால். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இப்போ பார்க்கும் போதும் இன்னொரு தடவை மறுபடியும் நாளைக்கு வந்து நான் கர்ட் ரைஸ் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.
இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம லஞ்சுக்கு கொடுத்து விட்ற மாதிரி, இல்லை நம்ம லஞ்ச் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அது வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து கட்டியாக ஆகாது. மோஸ்ட்லி நம்ம ஸ்கூல் டைம்லலாம் வந்து தயிர் சாதம் அம்மா கொடுத்து அனுப்பிச்சா ஸ்கூலில் வந்து கட்டியாகிடும் ஒரு மாதிரி. அந்த மாதிரி கட்டியாக இருக்கிறத தவிர்க்கணுன்னா நம்ம வந்து கொஞ்சம் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து நல்லா வறுப்பட்டு எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேட்சும் நான் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கர்ட் ரைஸ்க்கு, லெமன் ரைஸ், இந்த மாதிரி தாளிப்பு சாதத்துக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து அவ்வளோ சூப்பராக டக்கராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அந்த மிளகா கட் பண்ணி ஊற வச்சுருந்தோம்னா அது ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக வந்து கடுகு ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10லேருந்து 15 பூண்டை, சின்ன சின்ன பூண்டு தான், பெரிய பூண்டு இல்லை, அதனால் 10லேருந்து 15 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து நம்ம ஊற வச்சுருந்த அந்த மிளகா, லெமன் போட்டு ஊற வச்சுருந்தோம்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரொம்ப வேகமாக சொல்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ரொம்ப நர்வஸாக ஆகிட்டேன் அதனால். இப்போ இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிளகா என்ன சொல்கிறது, இது மிளகா ஊறுகாய் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுவுமே. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு, கலருக்கு தான் மஞ்சத்தூள், அது பெருசாக அந்தளவுக்கு இல்லை. பேலன்ஸ் நம்ம வச்சுருந்த அந்த லெமன் தண்ணி இருந்ததில், அந்த மிளகா உப்போட ஊறி அந்த பேலன்ஸ் இருந்த அந்த லெமன் தண்ணியை இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். அப்படியே ஃபுல்லாக நல்லா குக் ஆகணும் அப்படின்லாம் இல்லை, குக் ஆகிடும். அது ஆல்ரெடி நம்ம உப்பு லெமன் போட்டு வச்சுருந்ததுனால. பார்த்திங்கன்னா மிளகா எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிளகா நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக இப்போ சர்விங் பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்காக அப்படியே நல்லா பர்ஃபெக்டான ஒரு பிளேட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிளேட்டை பார்க்கும்போது இப்போயே எனக்கு மறுபடியும் வந்து டெம்ப்ட் ஆகுது. மறுபடியும் நான் வந்து கண்டிப்பாக இன்ஷால்லா நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு கர்ட் ரைஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ வரைக்கும் நினச்சாலும் வந்து இந்த டேஸ்ட் வந்து அப்படியே செஞ்சுட்டு தான் இருக்கேன் மறுபடியும். பட் இது சேம் காம்பினேஷன் இது எல்லாமே வந்து இப்போ செய்கிறதில்ல. வெறும் கர்ட் ரைஸ், ஊறுகாய், இல்லை சிப்ஸ் வச்சு சாப்பிட்டுறேன். இந்த மாதிரி உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணி மிளகா ரெடி பண்ணி இந்த மாதிரி எல்லாம் வெரைட்டியாக நிறைய வந்து வச்சு சாப்பிட்ற ரொம்ப நாள் ஆச்சு. பார்க்கலாம், இன்ஷால்லா இதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக அப்பளம் வந்து வறுத்து வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய லன்ச் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக, ரொம்ப டேஸ்டியாக ஒரு சிம்பிள் லன்ச். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.